ஒரு ஆட்களை பார்க்கறதுல என்ன ஒரு ஆனந்தம் கரடி மூஞ்சிக்கு அடிக்கிறோம். இப்பதான் மூஞ்சி கொஞ்சம் எனக்கு தெளிவாயிருக்கு. நல்லா இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். தமிழ்நாடுங்கிற ஹோட்டல் வந்திருக்கோம். சாம்பார் சாதம் தயிர் சாதம் ஆர்டர் பண்ணோம். 150 rupees. பட் குவான்டிட்டி பாருங்க எவ்வளோ அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் 130 120 போடுவாங்க. எவ்வளோ வேணால் கொடுத்துருக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. டேஸ்ட் அடிப்பொலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி வேற லெவல். உண்மைக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஹோட்டலுக்கு. நொறுக்கிட்டானே மதியம் எப்போ பார்த்தாலும் சோறு, நைட்டு சோறு, காலையில் சோறு, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனால் டெல்லி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாளாக எங்களுக்கு சாப்பாடை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. இப்போதான் தெரியுது அதோட அருமை என்னன்ட்டு. அது மெனு கார்டை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ ரேட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் டேஸ்ட் நம்ம ஊரில் இதே அமௌண்ட்டுக்கு இத்தனோண்டு தர தயிர் சாதம், இத்தா தண்டி இதில் தராங்க, அத்தா தண்டி சாம்பார் சாதம் தராங்க. மீல்ஸ் அப்படியே நம்ம ஊர் டேஸ்ட் தான். வீட்டில் இருக்கணும் என்னடா சாம்பார் போட்டே கொடுதா அடியே பொட்டடி கிளிப்பேன். இப்போ சாம்பார் வாயில் போனாலே அப்படியே தேனாமிரதமாக இருக்கு. நார்த்து ஃபுட்டு தான் ட்ரை பண்ணுறோம். சவுத்துலாம் ரொட்டில ஒரு லெமன் ரொட்டி பரத்தாலாம் ஒரு டைம் சாப்பிடும்போது அதே ஜாலி நம்ம ஊர் சாப்பாடு விட்டு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சோம். நேரம் சாப்பிட்டோம். 3ஆவது நேரம் மூஞ்சில் அடிச்சிருச்சு. அது சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு மீல்ஸ் எப்போ சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு மீல்ஸ் அப்படின்னு ஒரு டெம்ட் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் சவுத் இந்தியன் ஃபுட்டு. ஏன்னா நம்ம ஊர் ஆட்களை பார்க்கறதுல என்ன ஒரு ஆனந்தம் கரடி மூஞ்சிக்கு அடிக்கிறோம். இப்பதான் மூஞ்சி கொஞ்சம் எனக்கு தெளிவாயிருக்கு.